ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான எம்மியான ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு வெங்காய சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னி டிஃபன் ஐட்டம், தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 3 to 4 டேஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சர்வ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க அன்னன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே தான் நம்ம செஞ்சுருக்கோம். அருமையான இந்த வெங்காய சட்னி ரொம்பவே நாவுக்கு சுவையாக இருக்கும். அருமையான இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்ரீவியூ சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, சூப்பராக ரெடி பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு தாளித்து எடுத்தாச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணியாச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி 1 கிலோ கட் பண்ணி எடுத்திருக்கு. காஞ்சி மிளகாய் ஒரு 100 கிராம் மேலே எடுத்திருக்கோம். கொத்தமல்லி ஒரு கட்டு அளவுக்கு எடுத்திருக்கோம். பூண்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 1.25 கிலோ வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய தேங்காய், முழு தேங்காய் துருவி இருக்கும். புளி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். இது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சரியாக ரெக்கார்ட் ஆகலை. இருந்தாலும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி ப்ளஸ் இந்த கொத்தமல்லி, பூண்டு எல்லாமே 1 by 1 எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கணும். இது வதக்கிறதுக்கு முன்னாடியே காஞ்ச மிளகாவை நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற எண்ணெயில் இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோ. இந்த மாதிரி நல்லா அரைச்சிடலாம். மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சு தான் அரைக்கணும். அப்புறம் ஒரு கடாய் அளவுக்கு எடுத்துட்டு எண்ணெய் ஒரு 3 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு, சீரகம் அதோடு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து தாளிச்சிடலாம். கருவேப்பிலை வேணுன்றவங்களும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது அரைச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டு நம்ம இது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அப்புறம் இறக்கி வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட இது ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே தான் நம்ம எடுத்திருக்கோம். அருமையாக இருந்த இந்த டிஷ்ஷை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். இதை நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சட்னியாக. இது வெங்காய சட்னின்னு சொல்லுவோம். ரொம்பவே பாரம்பரியம் மிக்க, ரொம்ப ஹெல்த்தியான இந்த சட்னியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்ரீவியூ சேனலை. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.